ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எள்ளு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்கு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. எடை குறைவாக இருக்கவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம். இதனால எடை கூடும். அது மட்டும் இல்லை, கால்சியம் பற்றாக்குறை இருந்தாலும் உங்களுக்கு எள்ளு சாப்பிடும் போது ரொம்ப நல்லது. இது வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம இந்த மாதிரி சட்னியாவோ இல்லை ஒரு வெல்லம் கலந்த உணவாவோ கூட இதை நம்ம கொடுக்கலாம். எள்ளு சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எள்ளு 1/2 கப். இது நான் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் தேங்காய், எண்ணெய், உப்பு, கடுகுளுந்து, காஞ்சி மிளகாய், புளி, கருவேப்பிலை. இப்போ ஒரு பேன் வச்சு 1/2 கப் எள்ளு அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைன்னா திஞ்சிடும். இது வறுப்படும் போது பார்த்திங்கன்னா பொரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்தது 1/2 கப் தேங்காய், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆறுனதும் ஒரு மிக்சரில் போட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குறையாக அரைஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகுளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இதை சுட சுட நம்ம இட்லியோடு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.